அதிமுகவில் 1,50 கோடி, பாஜகவில் 1,50 கோடி, பன்னீர்செல்வத்துக்கு 1,50 கோடி, தினகரனுக்கு 1,50 கோடி, சசிகலாவுக்கு 1,50 கோடி, திமுகவில் 1,50 கோடி எல்லாம் போட்டிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை ஏறத்தாழ 20 கோடி வரும். நாடாளுமன்ற தேர்தலில் நான் நிற்கவில்லை. ஏன்னா நின்றுட்டாக்க ஒருவேளை இவர் 4 இடத்துல ஜெயிச்சுட்டாக்க அப்புறம் அங்கே பாஜகவுக்கு தலைவலியாக இருக்கும். போன தடவை தேர்தல் நடக்கும்போது திமுக கலர் போட்ட சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வந்து ஓட்டு போட்டார். என்ன ஸ்டண்ட் அடித்தார்? அப்படி இருந்தவர் இப்போ எப்படி திடீர்னு ஒரு புது கட்சி ஆரம்பிச்சுட்டு ஊழலற்ற ஆட்சி அது இது நம்ம பேசுகிறாரு. ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அது ரஜினிகாந்த் தான் சொன்னார். என்னையெல்லாம் அப்படி கூப்பிடாதீர்கள் அவர் சொல்லவே இல்லை. ஆக அதை அக்செப்ட் பண்ணுறாரு. அந்த டைட்டில் கொடுங்க, இருந்தாலும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். அது ஒரு மாதிரி. தமிழ்நாட்டில் கூட எம்ஜிஆர் அன்னைக்கு வந்து நடிகராக வந்தார் நீங்கள் சொல்லாதீங்க. ஜெயலலிதாவும் நடிகையாக வந்தாங்கன்னு சொல்லாதீங்க. நடிப்பு அவர்கள் தொழிலாக இருந்தது. ஜெயலலிதா நடிப்பு தொழிலை விட்டு வேலைக்கு பரிபூர்ணமாக விலகின பிறகுதான் சத்துணவு அமைப்பாளர், அமைப்பு செயலாளர் அப்படித்தான் வந்து அரசியலுக்கு வந்தாங்க. நடிகையாக வரல. சினிமாக்காரர் சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே போயிடுவாங்கன்னு யாரோ சொல்லிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் இப்போ முதல்ல ரஜினிகாந்தை ட்ரை பண்ணாங்க, முடியல. பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு ஸ்லேட் வாங்கி கொடுத்துட்டு பல்ப் வாங்கி கொடுத்துட்டு ஓட்டு போட்டுதான் என்ன எப்படி போட்டுருவாங்க. 50 லட்சம் பேர் ஒரே நாளில் சேர்ந்த ஒரு கட்சி டெபாசிட்டே வாங்காத ஒரு கட்சியோட கம்பேர் பண்ணிக்கிற நியாயமா உங்களுக்கு? நியாயமா உங்களுக்கு? சொல்லுங்க பாருங்க. ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். அவரிடம் பல்வேறு முக்கிய கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா. நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு புதிய கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்துல வந்து பார்த்தோம்னா கட்சியோட அந்த உறுப்பினர் சேர்க்கை வந்து ஆரம்பிச்சிருக்கு. கடந்த 3 நாட்கள்லயே பார்த்தோம்னா 50 லட்சம் உறுப்பினர்களுக்கும் மேல சேர்ந்திருக்கதா வந்து விஜய் தரப்புல வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? படங்களே அப்படி தானே. படம் ரிலீஸ் ஆன ஒரு 3வது ஷோலேயே 1000 கோடி ரூபாய் வசூல் தெரியுமில்ல. கடைசியாக வந்த படம் என்ன படம்? அது லியோ. லியோ தானே? லியோ படம் 2 நாளில் 1000 கோடி வசூல். அதனால் அவங்களுக்கு உலகம் முழுவதும் எல்லாம் ரசிகர்கள் இருக்காங்க. 50 லட்சங்கிறது ரொம்ப குறைச்சல். மேலே இருக்கும். 50 கோடின்னு சொல்கிறதுக்கு வேறு 50 லட்சம் சொல்லியிருக்காங்க. இல்லை, இந்த தகவல்களை எதன் அடிப்படையில் வந்து சொல்கிறாங்க? ஏன்னா இப்போ டிஜிட்டல் மூலியமாக தான் வந்து ஆப், வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்ட அந்த ஆப்பில் தான் வந்துட்டு இந்த நிர்வாகிகள் வந்து தொண்டர்கள் இணைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. 50 லட்சம், 1.5 கோடி, 2 கோடின்னு சொல்கிற இந்த தகவல்களை எப்படி பார்க்குறீங்க? வழக்கமாக சொல்கிறதுங்க. இப்போ பழனிசாமி இது பண்ணும்போது என்ன சொல்லுவாருன்னா, அதிமுக இவர் பழனிசாமி இபிஎஸ் 1.5 கோடி அதிமுக தொண்டர்கள் பொங்கி எழுவார்கள் பாரு. ஒரு எலெக்ஷனில் கூட 1.5 கோடி ஓட்டு வாங்கின மாதிரி தெரியல. அவங்க எல்லாம் வெளியூரில் இருக்காங்க, எங்கே இருக்காங்க? சொல்ல வேண்டியதாங்க. எப்படி சொன்னால் தான் அந்த கட்சி வளருது. அதெல்லாம் கணக்காட்டணும். கையில் காசு இருக்குது, செலவழிக்கணும். வேற என்ன? இப்போ என்கிட்ட காசு இருந்தால் நான் கூட தான் சொல்லுவேன். இப்போ எனக்கு என்னுடைய ஒரு பதிவு வந்து 30 லட்சம் பேர் பார்த்தாங்க. நானும் இன்னொரு 2 பேர்த்து இது வந்து சேர்ந்து பேசுறது பார்க்குறேன். ஃபஸ்ட்டு டே பார்த்தா 1 மில்லியன் போச்சு. அப்புறம் செகண்ட் டே பார்க்குறேன் 2 மில்லியன் கிராஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு சேட்டலைட் டிவியில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போனபோது அவங்க கேக்கெல்லாம் வெட்டி 30 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க, ஒரு ரெக்கார்டுங்கன்னாங்க. இப்படி பார்த்தா எனக்கு 30 லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க. இது தமிழ்நாட்டில். அதனால் ஃபிக்ஸட் நம்பர் வந்து 1.5 கோடி. அந்த ஃபிக்ஸட் நம்பர் யாராக இருந்தாலும் 1.5 கோடி. அதிமுகவில் 1.5 கோடி, பாஜகவில் 1.5 கோடி, பன்னீர்செல்வத்துக்கு 1.5 கோடி, தினகரனுக்கு 1.5 கோடி, சசிகலாவுக்கு 1.5 கோடி, திமுகவில் 1.5 கோடி எல்லாம் போட்டிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை ஏறத்தாழ 20 கோடி வரும். ஜனத்தொகையை விட அதிகம் வரும். இல்லை, இப்போ நடிகர்களாக இருந்து அரசியலில் வந்து ஜெயித்து காட்டியவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் தற்பொழுது திரையுலகத்திலிருந்து ஒரு புதிய நடிகர் அரசியல் கனவோட வந்துட்டு தற்பொழுது அரசியல் கட்சியை துவங்கி வந்துட்டு இருக்காரு. எம்ஜிஆருக்கு இருந்த அதே மவுஸ் விஜய்க்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பார்வை என்ன? நீங்கள் எம்ஜிஆரோட விஜயை கம்பேர் பண்ணுறதே தப்பு. எம்ஜிஆர் நடிகராகவும் இருந்தார். அவர் திமுகவில் வந்து பொருளாளராகவும் பல்வேறு பதவிகள்லையும் அவர் இருந்தார். எம்எல்சியாவெல்லாம் இருந்தார். திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவர் எம்எல்சியாவெல்லாம் இருந்தார். இந்த ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் ஒருத்தராக இருந்தார். அரசியல் காரணங்களுக்காக அவர் ஒரு முறை கைது செய்யப்பட்டார்.
நேருவுக்கு கருப்பு கொடி காட்டுறதுக்காக திமுக நடத்தின போராட்டத்தில் அவர் கைது பண்ணி திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் ரிமாண்டில் வச்சுட்டாங்க. ஒரு நாள் ஜெயிலில் இருந்தார். ஒரு நாள் தான், ஒரே ஒரு தடவை தான் ஜெயிலுக்கு போனார். ஒரு நாள் இருந்தார். அது எனக்கு எப்படி தெரியும்னா, அவருடைய ஜெயிலில் ரூம்மேட்டாக இருந்தவர், ஜெயில் ரூம்மேட்டாக இருந்தவர் வந்து எங்கள் அண்ணா ராஜாராம். இன்னொருத்தர் வந்து எஸ்.எஸ். ராஜேந்திரன். அவங்க 3 பேர்த்தையும் ஒரே சிறையில் போட்டாங்க. ஒரே நாளில் தான் இருந்தாங்க. மறுநாளே வெளியே வந்துட்டார். அண்ணா வந்து நடிகர்களுக்கு விளக்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அதனால் நீங்கள் வந்து எம்ஜிஆரோட வந்து விஜயை கம்பேர் பண்ணுறதே அர்த்தம் இல்லை. அரசியலுக்கு நேரடியாக, சினிமாவிலேருந்து நேரடியாக வந்து வெற்றி கண்டவர் ஒரே ஒருத்தர் உலகத்திலேயே என்.டி. ராமராவ் ஒருத்தர் தான். நேற்று கட்சி ஆரம்பித்தார், நேற்று அரசியலுக்கு வர்றேன்னாரு, இன்றைக்கி கட்சி ஆரம்பித்தார், மறுநாள் எலெக்ஷன் நின்னார், அடுத்த நாள் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். அவர் ஒருத்தர் தான் டைரெக்டாக எந்த வகையான பின்னணி இல்லாமல் வந்து அரசியல் ஜெயிச்சவர். இவங்க அடுத்தா இவருக்கும் வந்து அவங்க அப்பா கட்சி ஆரம்பித்தார். அப்பா சந்திரசேகரனெல்லாம் போட்டுட்டு கட்சியெல்லாம் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்தார். ஜெயலலிதா கூப்பிட்டு அமிச்சாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, கூப்பிட பேசக்கூட இல்லை. போய் காலைல 11 மணிக்கு போனார், சாயந்தரம் 4 மணி வரலும் உட்காந்துருந்தேன். அப்போ அம்மா உங்களை பார்க்க உங்களை போக சொல்லிட்டாங்கன்னு. அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம கதை கந்தல்னு. உடனே வந்தார். அவங்க அப்பா கூப்பிட்டு முதல்ல கட்சியை இல்லாட்டி விட்டு வெடி போகிற அளவுக்கு அப்பாவுக்கு மகன் இதெல்லாம் இப்போ நீங்கள்லாம் கொடுத்த செய்திகள்லாம் பெருசாக இருக்குது. அப்படியெல்லாம் நடந்த பிறகு அவங்க அப்பா கட்சியை கலைச்சிட்டாரு. இப்போ என்ன காரணத்துக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு? என்ன, யாருடைய அழுத்தத்தின் காரணம்? அன்னைக்கு ஓடினவர் இன்றைக்கா வந்தார். அன்னைக்கு இந்த ஊழலற்ற ஆட்சியை கொடுக்குன்னு அவருக்கு அவங்க அப்பா ஆரம்பிச்ச போது அதை சொல்லி வந்திருக்கலாம், ஏன் வரல? அப்போ எதனால் ஓடினாரு, இப்போ ஏன் வந்தாருங்கிற கேள்விக்கெல்லாம் அவர் தான் பதில் சொல்லணும். இல்லை, இப்போ விஜய் வந்து ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கதா சொல்லப்படுது. படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே பார்த்தோம்னா வந்து 20 கோடி 30 கோடி கலெக்ஷன் இருக்கு. அதே போன்று அவருடைய சம்பளமும் பார்த்தீங்கன்னா 100 கோடிங்கிறாங்க, 150 கோடிங்கிறாங்க. எதுவும் அதிகாரப்பூர்வமா இல்லை. அது போன்ற ஒரு சம்பாத்தியம் இருக்கும்போது எதுக்கு அரசியலுக்கு வரணும்? அதைத்தான் நானும் கேட்குறேன். எதுக்காக வரணும்? எங்கேயோ அழுத்தம், யாரோ அழுத்தி இருக்கிறாங்க. எங்கிருந்தோ ஏவி விட்டான் கிழியை, அது என் தலையில் போட்டது அடிப்படையை பட்டுக்கோட்டை பட்டு. யார் பின்னணியில இருப்பாங்க, இல்ல யாரு ஏவி விட்டுருப்பாங்க? யாரு இருக்காங்க? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் யாருக்கிட்ட இருக்குது? அவங்க தான் ஏவி விட்டுருப்பாங்க, அவங்க தான் தூண்டி இருக்காங்க, அவங்க தான் வர்றாங்க. அவருடைய இதெல்லாம் கரெக்டா இருக்குது. இல்லை, நாடாளுமன்ற தேர்தலில் நான் நிற்கவில்லை. ஏன்னா நின்றுட்டாக்கா ஒருவேளை இவர் 4 இடத்துல ஜெயிச்சு விட்டாக்கா அப்புறம் அங்கே பாஜகவுக்கு தலைவலியா இருக்கும். அதனால் நீ வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்துரு, அவனை வந்து நான் சட்டமன்ற தேர்தலில் நான் பார்த்துக்கிறேங்கிறத இப்போ ஒப்பந்தம். இல்லையா, யார் வந்தாலும் பாஜகவோட பி டீம், பாஜக தான் இவங்களை பின்னாடி இருந்து இயக்குதுன்னு சொல்றீங்க. நடிகர் விஜய்க்கும் அந்த முத்திரை தான் குத்தப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? நீங்களுமே வேற என்ன, எங்க அவங்க அப்பா வந்து கட்சி ஆரம்பிச்ச போது ஏன் தடுத்தாரு? அரசியலுக்கு அவரும் அதே தானே சொல்லிட்டு வந்தார். ஏன் தடுத்து நிறுத்தினாரு? இப்போ எதை கட்டி இது பண்ணாரு? அன்னைக்கு வந்து போன தடவை தேர்தல் நடக்கும்போது திமுக கலர் போட்ட சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வந்து ஓட்டு போட்டாரு. என்ன ஸ்டண்ட் அடிச்சாரு? அப்படி இருந்தவர் இப்போ எப்படி திடீர்னு ஒரு புது கட்சி ஆரம்பிச்சுட்டு ஊழலற்ற ஆட்சி அது இது நிறுவ பேசுறாரு? இல்ல, இப்ப திரையுலகத்துல இருந்து விலகுறேன், என்னோட கடைசி படம் இன்னும் ஒரே ஒரு படம் இருக்கு, இந்த இப்ப இயக்கக்கூடிய கோட் படத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரே ஒரு படம் தான் இருக்கு, திரையுலகத்தை தாண்டி நான் வந்து முழு நேர அரசியலா இருக்கணும், வந்து நான் அரசியலை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறைமுகமா கமலையும் தாக்கி ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாரு. அதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு சொல்லிட்டு வர்றாரு, வேற ஒண்ணும் இல்லை. கமலை ரஜினி இழுத்தாங்க. ரஜினி அதான் தமிழ்நாட்டிலேயே வந்து வெளிநவ மாநிலத்தை சேர்ந்தவரான தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்து அவர் புத்தாலியை பார்க்க முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணார். பாஜக கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சார்? உடனே கட்சி ஆரம்பிச்சார், செயலாளர்களை போட்டார், அமைப்பாளர்களை போட்டார், தேர்தல் பணிக்குழு போட்டார், எல்லாம் போட்டுட்டு கொரோனா வந்துருச்சு போய் படுத்துக்கிட்டார். உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை படுத்துட்டார். படம் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணார், படத்தையே கேன்சல் பண்ணார். நான் உயிருக்கு போராடி கொண்டிருக்கேன், அரசியலுக்கு வர மாட்டேன்னு போயிட்டார். உயிருக்கு போராடுறவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாக்கா பாஜக இருக்கிற இது அந்த ரசிகர்கிட்ட மாட்டிக்குவோம் சொல்லிட்டு பாஜக வேறு வழியில் வாய முடிச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க, அடுத்த அப்படி பார்த்தாங்க இவர் தான் சூப்பர் ஸ்டாருன்னு எல்லாம் நீங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. பார்த்தாங்க ரஜினி கிட்ட இருந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் பிடிங்கி இவருக்கு கொடுத்து நீ தான் சூப்பர் ஸ்டாருன்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க. இவர் அப்படியே நான் ஒன்றும் இல்லை அவர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் போட்டால் எனக்கு சொல்லாதீங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. அதை கவனிச்சிங்களா நீங்கள்? ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், அது ரஜினிகாந்த் தான் சொன்னார். என்னையெல்லாம் அப்படி கூப்பிடாதீர்கள் அவர் சொல்லவே இல்லை. ஆக அதை அக்செப்ட் பண்ணுறாரு, அந்த டைட்டில் கொடுங்க, இருந்தாலும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். வெளிப்படையாக தெரியுதுங்க, பாஜக அவருடைய எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போய் விடாமல் தடுப்பதற்காக பாஜகவால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் விஜயனுடைய. நீங்களே சொன்னீங்க நடிகரா இருந்து வந்து ஒரு முதல்வர் ஆனவர் என்.டி. ராமராவ் அவர்கள் தான் அப்படின்ட்டு. அதே போன்ற பார்த்தா ஆந்திராவில் கூட பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் கட்சி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு எந்த அளவுக்கு அவரால் வந்து அரசியல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்னு தெரியல. அதே போன்று தமிழக
இளைஞர்களால கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர் விஜய். அவர் அரசியல்ல வந்து வெற்றி பெற முடியும் நம்புறீங்களா? இல்ல மீண்டும் திரையுலகத்துக்கு நீங்க கொடுத்த உதாரணங்களை போதுமா? பவன் கல்யாணம் என்ன ஆனாரு, சிரஞ்சீவி என்னாரு, அதே தான் இவருக்கும் ஆக போகுதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் நான் வேற என்னத்துக்கு இல்ல சொல்றேன்? நான் சொல்றதை விட நீங்க அரசியலை உற்று கவனிச்சு சிரஞ்சீவி வந்து ஆசியாவிலேயே மிக அதிக சம்பளம் வாங்கினவருங்க. ஆசியாவிலேயே மிக அதிக அமிதாப் பச்சன் தான் நம்பர் 1 அதிக பணம் வாங்கினவர். இது வந்து அதையும் பீட் பண்ணது வந்து ரஜினிகாந்த். ரஜினிகாந்தையும் பீட் பண்ணவர் வந்து சிரஞ்சீவி. ஆசியாவிலேயே மிக அதிக சம்பளம் வாங்கின ஜாக்கி சானோட அதிக சம்பளம் வாங்கினவர் அவர் பேர். அவர் கட்சியை ஆரம்பிச்சாரு, ஒரு அமைச்சராக இருந்தார், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவர் சிரஞ்சீவி யாராவது சொன்னா யாருக்கா ஞாபகம் இருக்குதா? காணும். பவன் கல்யாணம் வந்தார், அப்படி மினுமினுத்தாரு, காணும். ரோஜா ஒரு பெரிய கட்சியெல்லாம் ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு ஒரு கட்சியில் சேர்ந்து மந்திரியாகி முடிஞ்சு போச்சு. அவங்க விஜயசாந்தி சோனியா காந்தியை மிரட்டினாங்க. சோனியா காந்தி அவங்களை ஏற்று நின்னா தோத்து போடணும்னு பயப்படுற அளவுக்கு அந்த அம்மா வந்துச்சு. இன்னைக்கு எங்க விஜயசாந்தி எந்த நடிகருமே வந்து சக்சஸ் ஆகலைங்க. தமிழ்நாட்டில் கூட எம்ஜிஆர் அன்னைக்கு வந்து நடிகராக வந்தார் நீங்க சொல்லாதீங்க, ஜெயலலிதாவும் நடிகையா வந்தாங்கன்னு சொல்லாதீங்க. நடிப்பு அவர்கள் தொழிலா இருந்தது. ஜெயலலிதா நடிப்பு தொழிலை விட்டு வேலைக்கு பரிபூர்ணமா விலகின பிறகுதான் சத்துணவு அமைப்பாளர், அமைப்பு செயலாளர் அப்படித்தான் வந்து அரசியலுக்கு வந்தாங்க. நடிகையா வரல அவங்க. அதே மாதிரிதான் எம்ஜிஆர் நடிகரா வரல. திமுகவினுடைய பொருளாளராக இருந்து திமுகவிலிருந்து விலகி இன்னொரு கட்சியை தொடங்கி தான் அரசியல்வாதியா தான் உள்ள வந்தார். அது யாருமே சினிமா இதுதான் வந்து பாஜகவில் இருக்கிற ஒன்றிய தலைவர்கள் நம்ம சொல்ல வேண்டியது. உங்களுக்கு யாரோ தப்பா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதனாலதான் ரிட்டையர் ஆன கிழவிகளை எல்லாத்தையும் வந்து சினிமா கிழவிங்க பூராத்தையும் கட்சியில சேர்த்திக்கிட்டு கட்சி வளர்ந்துருச்சுன்னு காட்டிக்கிட்டு உட்கார்ந்து இல்லையா? இப்ப விஜய் வந்து ஒரு முதல் கட்ட அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த முதல் கட்ட அறிக்கையில மகளிரை தலைமையில வச்சு அந்த அந்த பொறுப்புகளை கொடுத்திருக்காரு. அதே போன்று இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம், நாங்க சமூக நீதிப்படி நடக்கிறோம், எல்லாருக்கான வாய்ப்பு சம வாய்ப்பை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. திமுக கூட இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தரல, ஆனா நாங்க தர்றோம், விஜய் தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு தான் தயார்படுத்தி விஜய் கொண்டு வந்தது, பாஜக கொண்டு வந்தது. திமுக செய்வதையெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வர்றாரு. பாஜக எதிர்ப்பு வாக்குகளை யாருக்கு உழுவுது? இஸ்லாமியர்கள் வாக்குகள்லாம் உழுவுது. அந்த வாக்குகள் மாத்திரம் இந்துக்கள் அல்லாத இந்துக்கள்லயே வந்து அந்த 3%காரர்களுடைய வாக்குகள் தான் பாஜகவுக்கு போகும். மற்றவங்களையெல்லாம் நம்ம இப்போ என்னையெல்லாம் இந்துன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா நான் எப்படி? என்னுடைய அங்காள பரமேஸ்வரிக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை இந்து மதத்துக்கும் என்னுடைய அங்காள பரமேஸ்வரி இருந்தால் என்ன சம்பந்தம்? ரிக்வேதத்தில் இருக்குதா? என் சாமி பேரெல்லாம் வந்து கருப்பண்ணசாமி, மதுரை வீரன், பாவாடராயன், இவங்கெல்லாம் வந்து ரிக்வேதத்தில் இருக்குதா இல்லை பகவத்கீதையில் சொல்லுதா? யார் இருக்கா? அது சாமிக்கெல்லாம் இடம் இருக்குதா? ஒரு அம்மனை வந்து நீங்கள் இந்து மதத்தில் காட்டுங்களா பார்க்கலாம். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு? மோடி ராமனுக்கு தான் கோயில் கட்டினாரு. அப்படின்னா சைவர்களுக்கு வைணவ சாமியான ராமனுக்கு கோயில் கட்டினார். அப்போ பட்டப்பட்ட சிவம் பக்தர்கள்லாம் உனக்கு விரோதின்னு ஆகிப்போச்சு, சைவர்களுக்கு நீ விரோதின்னு ஆகிட்ட. ஆக இந்துவையே நீ ரெண்டா பிரிச்சுட்டல. வைணவர்களுக்கு தான் நாங்கள்னு போயிட்டேன். பாஜக அவ்வளோதான், வைணவர்களுக்கான ஒரு கட்சி. இந்துக்கள்ல கூட சைவர்களுக்கு அவங்க கிடையாது. அதே மாதிரி பௌத்தர்களோ சமணர்களோ எங்களை மாதிரி வற்புறுத்தப்பட்டு கட்டாயப்படுத்தி எங்களையும் இந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, நாங்களாம் எப்படி இந்து ஆக முடியும்? எங்கள் சாமியும் உங்கள் கணக்கில் வரலையே, அப்புறம் எப்படி நாங்களாம் இந்து ஆக முடியும்? அப்போ எங்கள் ஓட்டெல்லாம் உனக்கு எப்படி வரும்? இதையெல்லாம் பார்த்து தான் நமக்கு தமிழ்நாட்டில் 1% கூட ஓட்டு விழுவாதுன்னு அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை அத்தனையும் திமுகவுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் திமுக செய்வதையெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு அதாவது இவங்களுக்கு என்ன கணக்குன்னா, சினிமாக்காரர் சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே போயிடுவாங்கன்னு யாரோ சொல்லிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் இப்போ முதல்ல ரஜினிகாந்தை ட்ரை பண்ணாங்க, முடியல. இப்போ இவரை ட்ரை பண்ணல. நீங்கள் இப்போ ரஜினிகாந்தை ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ விஜயகாந்த் போன்றவர்கள்லாம் வந்து தன்னிச்சையாக தான் அப்போ கட்சி துவங்கினாங்க. பல்வேறு சட்டமன்ற தேர்தலையும் போட்டிட்டாரு. குறிப்பாக தேமுதிக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருந்துச்சு. அடுத்து தனிச்சு நின்னாரு, இருந்தாலுமே அவரால் அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியல. அளவுக்குனாக்க எத்தனை இடத்துல ஜெயிச்சாரு? ஒரு இடத்துல வந்து என்ன எங்க வந்தார்? 0 வந்தியத்துல 0.39 அவருடைய செல்வாக்கு, அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. ஒரு எலெக்ஷன் விட்டாங்க. அது வந்து அன்னைக்கு வந்து காங்கிரஸ்காரர்களுக்கு திமுகவுக்கு மத்தியில் இருந்த ஒரு குழப்பத்துக்காக கலைஞர் செஞ்ச ஒரு ராஜதந்திரத்தினால இவரை உட்கார வச்சுட்டு அவரே இறங்கி போனாரு. எதிர்கட்சி தலைவராக கூட அவர் அம்மா போனார். அன்னைக்கு விழுந்த காங்கிரஸ் தான் அடங்கி நின்றுச்சு. அதுக்காக செஞ்ச ட்ரிக்ல அவர் அந்த அந்த விபத்துல தான் இவர் விஜயகாந்த் வந்தார். அதுக்கப்புறம் வந்து மக்கள் நல கூட்டணின்னு வச்சாங்க. அப்ப நீங்க மாத்திரம் என்ன எழுதுனீங்க? அத்தனை எதிர்கட்சிகளும் ஒன்னா சேர்ந்துச்சு. யார் திமுக விட்டு அத்தனை பேர் வரை போயிட்டாங்க. தேர்தல் முடிவுகள் என்னாச்சு?
நம்பர் 1 இல்ல திமுக, நீங்களே நம்பர் 2 சொன்ன மாதிரி அதிமுக. விஜயகாந்த் ஆராதிச்ச தமிழ் மக்கள் கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க. அதே போன்று ஒவ்வொரு கிராமத்திலயுமே கூட விஜயகாந்துக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருந்துச்சு. ஆனா அது ஓட்டா கன்வெர்ட் ஆகவே இல்ல. அப்புறம் இப்ப என்ன பண்ண விஜய்க்கு அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு? யாரோட இவரை ஒப்பிடலாம்? எந்த மாதிரி இவரோட தெரியாது விஜய். இதெல்லாம் அவர் பார்க்கணும். ம், அது அவருக்கும் தெரியும். அவர் கட்டாயத்தின் பேர்ல அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவர் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சிருந்தா அவங்க அப்பாவோட அவர் சேர்ந்து நடத்திட்டு போயிருக்கலாம். அவருக்கு அந்த விருப்பம் இல்ல. இப்போ அவரை மிரட்டி இருக்காங்க. பாஜகவினுடைய மிரட்டலுக்கு பயந்து அவர் வந்திருக்காங்கிறது வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம். நீங்க எல்லாம் வந்து இது மாதிரி திசை திருப்புற கேள்விகள்லாம் கேட்டு அவரை காப்பாற்ற பாக்குறீங்க. காப்பாத்துங்க, அவ்வளவுதான். நாங்க காப்பாத்தலையா? தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூட நேற்று தினம் பேசியிருக்கிறாரு. கூத்தாடிகளை கொண்டாடக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டுல வந்து மாறணும். இப்ப இத சொல்றதுக்காக கூட என்னைய வந்து விஜய் ரசிகர்கள் வந்து கள்ள விட்டு எறியலாம். கட்சி ஆரம்பிச்ச உடனே 50 லட்சம் அப்படின்னு சொல்லி தகவலை வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி வேல்முருகன் வந்து கடுமையா எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்க எல்லாம் வாழ்வுரிமை கட்சின்னு சொல்லிட்டு ஒரு சமுதாயத்துக்கு அவங்க ஒர்க் பண்றாங்க. ம். எந்த வேலையும் செய்யாம நேரடியா வந்துட்டு பள்ளிக்கூடத்துல பசங்களுக்கு ஸ்லேட் வாங்கி கொடுத்துட்டு பல்ப் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு ஓட்டு போட்டுன்னா என்ன அர்த்தம்? எப்படி போட்டுருவாங்க? இல்ல இப்ப நடிகர் கமலஹாசன் கூட பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலை பார்த்தோம்னா டார்ச் லைட்லாம் விட்டு டிவி எல்லாம் உடைச்சாரு. மிகப்பெரிய அளவுல திமுக எதிர்ப்போட தான் வந்துட்டு மக்கள் நீதி மையம்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அந்த மையம் கட்சியை போய் திமுக வந்துல ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வந்து கூட்டணி சேர்ந்திருக்காரு. அவரு கிளீனா சொல்லியிருக்காரு. ம். இன்னைக்கு இருக்கிற பொது விரோதி பாஜக. ஆஹ் ஆஹ். அதற்காக நாம் வந்து முதல்ல அவரை வெளியே அனுப்புவோம். நம்ம மாநிலத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ணாவும் 67 தாங்க சொன்னார். 67 அண்ணாவை என்ன சொன்னாங்க? ராஜாஜி வந்து குல்லுகப்பட்டார், ஆச்சாரியாரெல்லாம் கேவலப்படுத்திய அந்த ராஜாஜியோட கூட்டு சேர்ந்திருக்கிறாரு, நீங்க எப்படி இருக்க முடியும்? எலியும் தவளையும் கூட்டு சேர்ந்த கதை தான் காங்கிரஸ்காரர்கள் பயங்கரமா பிரச்சாரம் பண்ணாங்க. அண்ணா கிட்ட அதை பத்தி கேட்கப்பட்டு சொன்னாரு, இன்னைக்கு இருக்கிற பொது விரோதி காங்கிரஸ், உங்களிடம் இந்த காங்கிரஸிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். இந்த இவர்கிட்ட இருந்து அதுக்கு முதல்ல வேலை செய்யறோம். எங்களுக்குள்ளார 1000 வேறுபாடு, நீங்க சொல்ற அத்தனை வேறுபாடுகளும் எங்களுக்குள்ள இருக்குது. நாங்க உன்னை வெளியே அமைச்சிட்ட பிறகு, மக்களை காப்பாற்றிய பிறகு எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக்கோம் அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான் மேட்டர். அதே தான் இன்னைக்கு. அதனால இதெல்லாம் வந்து நீங்க சொல்றதன் மூலமாக நீங்க வந்து விஜய் ரசிகர்கள் முறைக்கிறது கிடைக்கிறது இதெல்லாம் காலத்துல இந்த நீங்க சொன்னீங்களே இப்போ என்ன கேட்டீங்க, கமலஹாசன் அதை பேசினார் இதை பேசினார். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை இவரும் விஜய் மாதிரி தான் கட்டாயத்தின் பேர்ல தான் உள்ள வந்தார். அதுக்கும் பாஜக தேர்தல்ல நீங்க எடுத்து பாருங்க, வாக்கு எண்ணிக்கை நடக்குது. 4:15 மணி வரையிலும் வாக்கு எண்ணிக்கையில கமலஹாசன் 10,000 வாக்குகள் லீடிங். 5 மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி. அந்த 10,000 ஓட்டு எங்க போச்சு? எங்கிருந்தோ ஏவி விட்டான் கிளியை, அது என் தலையில் போட்டதடி பழியை. அவ்வளவுதான். அமித்ஷா அங்கிருந்து ஒரு சிக்னல் கொடுத்தாரு, எலெக்ஷன் கமிஷன் முடிச்சிருச்சு. அதைத்தானே இப்போ இன்னைக்கு இருக்கிற பாஜக அதை நம்பிக்கிட்டு தானே உட்கார்ந்து இருக்குது. வாக்கேந்திரமும் எலெக்ஷன் கமிஷனும் தன் கையில் வைத்துக் கொண்டு மக்கள் தீர்ப்பு என்னவாக இருந்தாலும் எங்களுடைய தீர்ப்பு வேறையாகத்தான் இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் இன்னைக்கு பாஜக போயிட்டு இருக்கு. சீமானும் வந்துட்டு 2009 கட்சியை துவங்கினாரு, தொடர்ந்து தனிச்சு நின்றுகிட்டே இருக்கிறாரு. 7%, 7.5%, 8% தொடர்ந்து வாக்கு வங்கி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனாலுமே கூட அவரால் இன்னும் ஒரு எம்எல்ஏ கூட இன்னும் வந்து பெற முடியல. சீமானோட ஒப்பிட்டு நம்ம விஜயை பார்க்கலாமா? அவரோட கட்சியோட அந்த வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறீங்க? நீங்க விஜயை ரொம்ப கேவலப்படுத்துறதா எனக்கு படுது. நீங்க சொல்றவர் வந்து ஒரு இடத்துல கூட டெபாசிட் கூட வாங்கின மாதிரி தெரியல. ஆனா தேசிய ஒன்றிய விஜய் கட்சி ஒன்றிய ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணையம் வந்து அந்த கட்சியை வந்து 3வது பெரிய கட்சின்னு சொல்லிச்சு. நிகழ்வு ஒரு கவுன்சிலர் போஸ்ட் கூட அவங்க ஜெயிச்சு தெரியல. அவங்களால எந்த தேர்தல் வந்து முடிவுகள் அப்படியே மாறிச்சு, இவங்களுடைய வந்து எலெக்ஷன் நின்றதுனால தான் ஓட்டு பிரிஞ்சு அதில் தான் அந்த கட்சி தோத்துச்சுன்னு ஏதாவது ஒரு இடத்த சொல்லுங்க பார்க்கலாம். டெபாசிட்டே வாங்கலீங்க. அவங்கள வந்து பெரிய கட்சின்னு சொல்லிட்டு விஜயோட கம்பேர் பண்றீங்க. விஜய்க்கு இதுவே விஜய்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஜய் அளவுக்கு அந்த பெர்சன்டேஜ் வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுப்பாருங்கிறது நீங்க 50 லட்சம் பேர் ஒரே நாள்ல சேர்ந்த ஒரு கட்சி டெபாசிட்டே வாங்காத ஒரு கட்சியோட கம்பேர் பண்றீங்க. நியாயமா உங்களுக்கு? நியாயமா உங்களுக்கு? சொல்லுங்க பாக்கலாம். இதுக்கு மேல நம்ம பேசினா அவங்க ஆளுங்கள்லாம் வந்து கட்டையில எடுத்துக்கிட்டு அடிக்கிறது, கெட்ட வார்த்தையில பேசுவாங்க, அவங்க லாங்குவேஜ்ல பேசுவாங்க. என்னத்துக்கு எனக்கு இல்ல விஜய் கட்சி அறிவிப்பு வெளியான உடனே நீங்க தாங்க சொன்னீங்க 50 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கிற அளவுக்கு அந்த கட்சி சக்தி வாய்ந்த கட்சியா இருக்கு விஜய் கட்சி. அதை போய் ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காத கட்சியோட கம்பேர் பண்றீங்க. நீங்களே ஏன் உங்க ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ரடிக்ட் பண்றீங்க? உங்க வாக்குமூலத்தை நீங்களே இல்லைன்றீங்க.
இவ்வளவுதாங்க அவங்க ஸ்டேஜிங் இருக்கு. அப்புறம் எப்படி விஜய்க்கு நம்ம சொல்ல வேண்டியதுதான், ஜாக்கிரதப்பா மீடியா நம்பிக்கிட்டு ஆரம்பிக்காத, இப்படிதான் பண்ணிடுவாங்க ஒன்று, ஜாக்கிரதைன்னு சொல்ல வேண்டியதுதான். உங்களை பத்தி எச்சரிக்கை தான் நம்ம கொடுக்கணும், இவங்களை நம்பிக்கிட்டு போகாத. விஜய் இப்ப கட்சி ஆரம்பிச்சது உடனே பார்த்தோம்னா சமூக வலைதளங்கள்ல வந்து நடிகைகளை ஒப்பிட்டு வந்து மீம்ஸ் போட்டாங்க. இந்த ஒப்பீடு சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் நீங்க பார்த்து எழுத வேண்டியதுதான். ஒப்பிட்டு சரி, நீங்க பாட்டு ஒரு இது கருத்து கேட்டு போட்டீங்கன்னா முடிஞ்சு போகுது. என்ன இது இத்தனை தடவை கேட்குறீங்களா? அதுல இருந்து என்ன தெரியுது? எவ்வளவோ பிரச்சனைகள், எதெல்லாம் மற்ற கூட்டணி எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க, அவங்கவுங்க போயிட்டு இருக்காங்க. இப்போ உட்காந்துக்கிட்டு விஜய் வந்துருவாரா போவாரான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏறத்தாழ புதைபொருள் ஆராய்ச்சி தான் நடக்குது. அவர் எலெக்ஷன்லேயே நிக்கலன்னு இருக்காரு. அப்புறம் அவரை பத்தி ஏன் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கான அனைத்து வித பணிகளையும் இப்ப இருந்தே துவங்கி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா 2026 தான் என்னோட இலக்கு. 2026 எலெக்ஷனே நடக்குமான்னு தெரியணுங்க, பூமியே இருக்குமான்னு தெரியணுங்க, இந்த சிஸ்டம் இருக்குமான்னு தெரியணுங்க, இந்த கட்சி இருக்குமான்னு தெரியணுங்க, இந்த மாதிரியான எலெக்ஷன் சிஸ்டம் இருக்குதான்னு தெரியணுங்க. நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு இருக்குதுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறான், ஐஓடிங்கிறான், என்னென்னமோ போயிட்டு இருக்குது. என்ன மாதிரி சிஸ்டம் எல்லாம் வரும்னு யாருக்கு தெரியும்? அப்படிலாம் இருக்கும்போது 2026 உலகமே அழிஞ்சாலும் அழியலாம், யாருக்கு தெரியும்? மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு. தர்மர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஏதோ கேட்குறாரு, அது உடனே எனக்கு செஞ்சு கொடுங்கிறாரு. அது அவருக்கு ரொம்ப கட்டாய தேவை. அதை வந்து தர்மர் யோசனை பண்ணிட்டு, நீ நாளைக்கு வா, அப்போ தான் என்னால் செய்ய முடியுங்கிறாரு. அப்படியே தலையை தொங்கு போட்டு போயிடுறாரு. பீமன் கேட்குறான், எந்த தைரியத்தில் நீ நாளைக்கு வான்னு அவரை சொன்னேன், ஏன் அப்படின்னு? நாளைக்குள்ளார நமக்கு ஒரு போர் தொடங்கிடலாம். துரியோதன குரூப் வந்து நம்மளை தோக்கடிச்சிட்டு போயிடலாம், நீ நானும் செத்து கூட போயிடலாம், நம்ம ராஜ்யங்கள் போயிடலாம், இன்னைக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் வசதி கூட நம்ம கையை விட்டு போயிடலாம். 24 மணி நேரத்தில் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது, போய் எந்த தைரியத்தில் நீ நாளைக்கு வான்னு சொன்னேன்னு கேட்டான். மகாபாரதத்தில் இருக்குது. அதே தான் 2026 என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க, அதுக்கப்புறம் பார்த்து பேசணும். இன்னைக்கெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு விவகாரம்லாம் பேசக்கூடாது. இன்னைக்கு போடுற எந்த வளர்ச்சி திட்டமும் 10 ஆண்டுகளுக்கெல்லாம் பேசுனீங்கன்னா நடக்காது. கட்டிக்கிட்டு இருக்கிற பாலமெல்லாம் இடிக்கிறாங்க. இப்போ புது போக்குவரத்து வந்திருக்குது, அதுக்காக இடிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குது. கட்டின பாலமெல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கட்டின கட்டடங்களை இடிக்கிறாங்க, கட்டின இதெல்லாம் நகர்ப்புற இதெல்லாம் வந்து வேண்டாங்கிறாங்க. பல கம்பெனிகள் இழுத்து மூடப்பட்டிருக்குது, போய் பாருங்க. பல ஹோட்டல்கள்லாம் மூடப்பட்டுச்சு. ஸ்விக்கி போன்ற இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு வீட்டுக்குள்ளார உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சினிமா தியேட்டர்ஸ் இன்னைக்கு இல்லை, சினிமா இன்னைக்கு இல்லை. ஒரு படங்கள் வந்தால் அன்னைக்கு கோலாகலமாக இருக்கும். பத்திரிகைகளை திறந்தா விளம்பரங்கள் அப்படி இருக்கும், எங்கே பார்த்தாலும். டிவியை திறந்தோம்னா அந்த படத்துக்கான இதெல்லாம் இருக்கும். இன்னைக்கு எங்கே இருக்கு? சினிமா அழிந்து விட்டது, சினிமா கிடையாது இன்னைக்கு. விஜய் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க. அவர் உதயநிதியோட கம்பேர் பண்ணுறீங்க. உதயநிதி சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து அரசியலில் பேச ஆரம்பித்து எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிட்டாரு. ஒரு அரசியலில் வந்து உச்சகட்டம் வந்து மந்திரி பதவி தான், அவர் அதுக்கே வந்துட்டாரு. இன்னும் இப்போ தான் வந்து எழுதிட்டு இருக்கிறீங்க, எல்கேஜி படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது போய் திமுகவோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு அவரை தூக்கி வைக்கிறதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அவங்க ஆட்சியை நான் என் கெடுப்பானேன், திமுகவோட பிரச்சனை வளர்த்துக்கலாம் ரூட் இல்லையா? உதயநிதி வந்தாரு எப்படிங்கிறது எப்படியோ வந்தாரு, இல்ல எப்படியோ வந்தாரு. உதயநிதி வந்து தன்னிச்சையா ஒண்ணும் வரல, அவருக்கான வாய்ப்புகளை திமுக ஏற்படுத்தி கொடுத்துச்சு. மக்கள்கிட்ட தானே வந்து நின்னாரு, தேர்தலில் தான் நின்னாரு, மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயிக்க வச்சாங்க. அவர் ஒன்றும் நாமினேட் ஆகலையே, நியமிக்கப்படலையே. அன்புமணி வந்து மந்திரியா உட்காந்தாருங்க, நியமிக்கப்பட்டார், தேர்தலே நிக்கல. அதனால தான் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்ச போது தேர்தலே நிற்காத நீ வந்து பதவிக்கு வரலாமா அப்படி வீரவசனம் பேசிவிட்டு கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி தலைவர் விஜயகாந்த், துணைத் தலைவர் மனைவி பிரேமலதா, பொருளாளர் வந்து மச்சான் சுதீஷ். அப்புறம் நீ என்ன பரம்பரை பற்றி வாரிசை பற்றி பேசுறது? அப்படிதான் போச்சு. சினிமாக்காரர்கள் எதில் இதாக இருந்தாங்க. இன்னைக்கு இவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு கட்சியை, என்னதான் ஆக போறாருன்னு பார்ப்போம். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னாக்கா, இந்த மாதிரி ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சாக்கா நம்ம ஊரில் சில பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் உடனடியாக போய் சேருவாங்க. ரஜினிகாந்த் கிட்ட அப்படிதான் உடனடியாக போய் சேர்ந்தோட ரஜினிகாந்த் புரிஞ்சுக்கிட்டாரு, ஆஹா நாம கண்டக்டராக இருந்து சினிமாவுக்கு வந்து இப்போ கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி ஒரு சிந்தி சம்பாரிச்ச அத்தனை காட்சி வந்து சொல்லிட்டு போடுவானுங்கன்னு தெரிஞ்சுது. கிளீனாக எப்படி வெளியே போடுவே போயிட்டாரு. இதே நான் வந்து விஜய்க்கு நம்ம கொடுக்குற ஆலோசனையா சொல்றேன். பல்வேறு முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மிடம் விலாவரியாக திரு டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மிடம் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.